கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா ஆகிய இரண்டும் சேர்ந்து சுயம் என்னும் திட்டத்தின் கீழ் 1500 மகளிருக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை கோவை நவேந்தியா அருகே உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு மகளிருக்கு தையல் இயந்திரங்களை இலவசமாக வழங்கினார். மேலும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். இந்த நிலையில் நிகழ்ச்சியின் முன்னதாக கடவுள் வாழ்த்து பாடப்பட்டது. குறிப்பாக எப்பொழுதும் வழக்கம் போல தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் ஆரம்பிப்பது வழக்கம். இந்த நிலையில் அதற்கு மாறாக இன்று கிரந்த கீர்த்தாய என்னும் விநாயகர் துதி பாடலுடன் நிகழ்ச்சியானது ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் இது தற்போது அரசியல் கட்சியினர் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.